அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து கடுமையான வரி விதிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். 50% வரி விதிப்பு அப்படிங்கிறத அறிவிப்பு செய்திருக்காங்க. ஆனால் ரஷ்யாவிலிருந்து நாம் எண்ணெய் இறக்குமதி செய்கிறோம் என்பதற்காக இதை குறிப்பிட்டு சொல்லி இதன் காரணமாகத்தான் ரஷ்யா உக்ரைன் போர் முடிவடையாமல் நீண்டு கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. இதெல்லாம் சற்றும் பொறுப்பற்ற ஒரு பேச்சு. டொனால்ட் ட்ரம்ப் எடுத்துக்கிற பல அதிரடி நடவடிக்கைகள் பார்த்திங்கனாக்க சர்வதேச விதிமுறைகளுக்கு முற்றிலும் முரணானதாக இருக்கிறது. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் ஏதோ ஒரு வகையில் அதிரடியாக ஏதோ செய்து அமெரிக்க மக்கள் மத்தியிலே தான் ஒரு பெரிய ஹீரோவாக காட்டிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வேறு எதுவுமே இல்லை. இதையெல்லாம் மீறி இந்தியா மிக நிச்சயமாக பொருளாதாரத்தில் தொடர்ந்து வளர்ச்சியை ஈட்டும் அப்படிங்கிறது தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து கடுமையான வரி விதிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இப்போது நேற்று கூட பார்த்தோம், ஏற்கனவே அறிவித்திருந்த ஒரு 25% மேலாக கூடுதலாக ஒரு 25%, மொத்தம் 50% வரி விதிப்பு அப்படிங்கிறத அறிவிப்பு செய்திருக்கார். இதற்கு 2 காரணங்களை முன்வைக்கிறார். ஒன்று என்ன அப்படின்னா, ரஷ்யாவிடம் நாம் வாங்குகிற எண்ணெய், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்து வருகிற சூழ்நிலையில் ரஷ்யாவிடம் எந்த பொருளும் வாங்கக்கூடாது என்று அமெரிக்கா தொடர்ந்து எச்சரித்து வருகிற சூழ்நிலையில் நாம் தொடர்ந்து ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கி வருகிறோம் என்பதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒன்று. அப்புறம் பொதுவாகவே இந்தியா அதிக வரி விதிப்பை மேற்கொண்டு வருகிறது, நாம் ஆனால் குறைவாக வரி விதிக்கிறோம், 2க்கும் சமன் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு வர்றாரு. இந்த 2வது சொல்வது கூட ஏறத்தாழ ஒரு வணிக நடைமுறை என்று ஏற்றுக்கொள்ளலாம். அது கூட முழுக்க உண்மை இல்லை, ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ரஷ்யாவிலிருந்து நாம் எண்ணெய் இறக்குமதி செய்கிறோம் என்பதற்காக இதை குறிப்பிட்டு சொல்லி இதன் காரணமாகத்தான் ரஷ்யா உக்ரைன் போர் முடிவடையாமல் நீண்டு கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. இதெல்லாம் சற்றும் பொறுப்பற்ற ஒரு பேச்சு. ஏன்னா பொதுவாக சர்வதேச நாடுகளுடைய தலைவர்கள், அதிபர்கள் இவரெல்லாம் பேசுகிறதே இல்லை. சில நாட்களாக அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இது மாதிரி பேசிட்டு வராங்க. இதில் முக்கியமான காரணம் என்னென்னா, பல பேருக்கு இந்தியாவின் மீது ஒரு பொறாமை பார்வை இருந்து வருகிறது. அதை நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே வரேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக 2020 பெருந்தொற்றுக்கு பிறகு உலகின் பல நாடுகளில் பொருளாதாரம் முடங்கி கிடந்தது. லிட்டரெல்லாம் ஒன்றுமே நடக்கவே இல்லை, முடங்கி கிடந்தது. ஆனால் இந்திய அரசாங்கம் தான் துணிச்சலாக 20 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு பெருந்தொற்று மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டது. சரிங்களா? அதாவது எப்படின்னா, மற்ற இடங்கள்லாம் பொருளாதாரம் முடங்கி கிடந்தது, இங்கே தான் பொருளாதாரம் முடுக்கி விடப்பட்டது. இது அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதுதான் மிக முக்கியமானது. இப்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அமெரிக்காவோட இந்த தீவிரமான வரி விதிப்புக்கு பிறகு கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி 6.5%லேருந்து 6.2% குறையும், அவ்வளோதான் சொல்கிறாங்க. அப்போட பொருளாதார வளர்ச்சிங்கிறது 6%க்கு மேலாக இருக்கிறது. ஆனால் அமெரிக்க பொருளாதாரம் 1% தாண்டுமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்போ அமெரிக்கா ஒரு கடுமையான பொருளாதார சரிவை சந்தித்து வருகிறது. தன்னுடைய நாட்டு மக்களில் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக எதையும் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? அப்படி தான் எதையும் பார்த்துட்டு வரோம். அதுவுமே இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்துக்கிற பல அதிரடி நடவடிக்கைகள் பார்த்திங்கனாக்க சர்வதேச விதிமுறைகளுக்கு முற்றிலும் முரணானதாக இருக்கிறது, முற்றிலும் முரணானது. அதனால தான் இந்திய அரசாங்கம் நேற்று கூட என்ன சொல்லிச்சு, 50% வரி விதிப்பு சொன்னதுக்கப்புறம் இந்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக சொன்னது 2 தான். ஒன்று, இது மிகவும் துரதிருஷ்டவசமானது சொல்லியிருக்கு. 2வது, இது முற்றிலும் அநீதியானது, நியாயத்துக்கு புறம்பானது அப்படிங்கிற எந்த தகுந்த காரணமும் இல்லாதது அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுதான் நிஜம், இதுக்கு மேலே நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இத்தகைய பொருளாதார கடுமையான நடவடிக்கைகளுக்கு இடையிலேயும் அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கு, பயங்கரவாதத்துக்கு துணை போகிற நாடு என்று நாம் எதை சொல்கிறோமோ அங்கே வரி விகிதத்தை குறைக்கிறார். இதை விட நமக்கு எந்தெந்த நாடுகள்லாம் போட்டியாக இருக்குமோ வணிகத்தில், அந்தந்த நாடுகளுக்கெல்லாம் வரி சலுகை தருகிறாங்க. குறிப்பாக பங்களாதேஷ். சரிங்களா? நம்முடைய ஆயத்த ஆலைகளுக்கு எது நேரடியாக போட்டியாக இருக்கும் பார்த்தா பங்களாதேஷ் இருக்குது. ஆனால் பங்களாதேஷுக்கு வரி விதிப்பு குறைக்கிறார். அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதேனும் ஒரு விதத்தில் இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைக்க வேண்டும் என்று அவர் திட்டமிட்டு வருகிறாருங்க தான் புரியுது. இதில் அதற்கான உள்நோக்கம் நமக்கு புரியல. என்னதான் இருந்தாலும் அமெரிக்காவும் இந்தியாவும் தொடர்ந்து நல்ல உறவை பேணி காத்து வருகிற அந்த ஒரு காலத்தில் இது மாதிரி ஏன் இறங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அன்றைக்காமல் ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் ஏதோ ஒரு வகையில் அதிரடியாக ஏதோ செய்து அமெரிக்க மக்கள் மத்தியிலே தான் ஒரு பெரிய ஹீரோவாக காட்டிக்கொள்ள
கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வேறு எதுவுமே இல்லை. சரிங்களா? இதுதான் ஒன்று. இதன் பிறகு இந்திய பொருளாதாரம் எந்த விதத்தில் இது பாதிக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஏறத்தாழ இந்தியாவின் மொத்த ஏற்றுமதியில் 18% அளவுக்கு நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். அதோட ஃபார்மாசூட்டிகல்ஸ்லாம் கிடையாது, மருந்துகளுக்கெல்லாம் வரி விலக்கு இருக்கிறது. அது போக ஆயத்த ஆடைகள், அப்புறம் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி என்று சொல்லக்கூடிய விலையுயர் ஆபரண கற்கள் இதெல்லாம் வரக்கூடியது. இங்கெல்லாம் ஏராளமான லட்சக்கணக்கான மக்கள் அங்கே பணிபுரிகிறார்கள். அவங்களுடைய வேலைவாய்ப்புக்கு நேரடியாக பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக உண்மை. ஆனால் இதையெல்லாம் மீறி இந்திய பொருளாதாரம் எப்போதே வலிமையாக தான் இருக்கிறது. முன்னே பலமுறை நம்முடைய சேனலில் நம்ம சொல்லியிருக்கோம் பலமுறை. இந்திய பொருளாதாரங்கிறது உள்நாட்டு பொருளாதாரம். அது நம்முடைய வேளாண்மை, நம்முடைய நெசவு, நம்முடைய மீன் பிடித்தல், நம்முடைய கிராமத் தொகைகளை வைத்து தான் இந்திய பொருளாதாரம் இருக்கிறது. அமெரிக்க ஏற்றுமதியை நம்பி நம்முடைய பொருளாதாரம் இல்லை. இதே அமெரிக்கா புரிந்து கொள்ளவில்லைங்கிறது தான் நமக்கு வருத்தமான ஒரு விஷயம். இதெல்லாம் தான் உள்ளே இருக்கக்கூடியது. ஆனால் இதையெல்லாம் மீறி இந்தியா மிக நிச்சயமாக பொருளாதாரத்தில் தொடர்ந்து வளர்ச்சியை ஈட்டும் அப்படிங்கிறது தான் இந்திய அரசின் கடந்த சில நாட்களாக வரக்கூடிய செயல்பாடுகள் நமக்கு சொல்லுது. இப்போ நமக்கு இந்த ஆயத்தாடை ஏற்றுமதியில் வந்து பெரிய தேக்க நிலை உருவாகிறதுக்கான சூழல் இருப்பதாக பார்க்கணும். திருப்பூர் முதலீட்டாளர்களுக்கு, அந்த ஆயத்தாடை தொழிலில் இருக்கவங்களுக்கு நிச்சயமாக இது வந்து ஒரு பின்னடைவு தான். ஆனால் நாம் மிக நிச்சயமாக நம்புகிறோம். நான் மட்டுமே இல்லை, இந்திய அரசு கூட மிக நிச்சயமாக நம்புகிறது. இது ஒரு தற்காலிக பின்னடைவு அப்படின்னு தான் பார்க்குறோம். இது ஒரு டெம்பரவரி ஃபெனோமெனா தான் பார்க்குறோம். இப்போதைக்கு இப்படி இருக்குது, ஆனால் மிக குறுகிய காலத்தில் சரியாகணும் பார்க்குறோம். அது மட்டுமே இல்லாமல் இந்தியா பிற சந்தைகளையும் குறிவைக்க தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு நல்ல செய்தி. சரிங்களா? இப்போதைக்கு நாம் அமெரிக்காவை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அமெரிக்காவுக்கு அப்பாலும் பல மிகப்பெரிய சந்தைகள் ஏராளமாக இருக்கின்றன. நம்ம குறிப்பாக நம்ம நேயர்களுக்காக சொல்ல வரோம்னா, ஆப்பிரிக்கா நாடுகளே நமக்கான சந்தை குறித்து நாம் இதுவரை யோசிக்கவே இல்லை, பேசவே இல்லை. ஆப்பிரிக்காங்கிறது ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு. அதுக்குள்ளே நம்ம இன்னும் கால் பதிக்கவே ஆரம்பிக்கவில்லை. அங்கெல்லாம் நமக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கின்றன. அது மட்டுமே இல்லாமல் ஆசிய கண்டத்துக்குள்ளேயும் சரி, ஐரோப்பிய நாடுகளோடும் சரி, நம்முடைய உறவு மேலும் மேலும் வலுப்பட போகிறதுங்கிற காரணத்தினால அநேகமாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பின்னடைவு வெகு விரைவில் சரியாகிவிடும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இது வந்து சார், இப்போ அமெரிக்காவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு இந்திய பொருள்களுக்கு தடை ஏற்படுத்தக்கூடிய ட்ரம்பினுடைய நடவடிக்கை எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும்? இது தொடர்பாக நம்ம இந்த அமெரிக்க மக்கள் என்ன நினைத்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது, அமெரிக்காவில் வந்து வரக்கூடிய ஊடக செய்திகள் என்ன சொல்லியிருந்தால், அவர்களுக்கே இதில் மிகுந்த ஒரு ஏற்பு இல்லை, அவர்கள் ஏற்கவில்லை அப்படின்னு தெரியுது. ஏன்னா 2 காரணங்களுக்காக. ஒன்று, நம்முடைய நேயர்களுக்காக சொல்லணும் அப்படின்னா, நாம் இங்கேருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய மருந்து பொருட்களில் இருக்கக்கூடிய அந்த விலை ஆதாயம் காரணமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தேசிய சுகாதார திட்டத்துக்கு ஏறத்தாழ ஒரு ஆண்டுக்கு $20,000 பில்லியன் அளவுக்கு சேமிப்பு இருக்கிறது அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? இது மட்டுமே இல்லை, நாம் அனுப்புகிற இந்த பொருட்கள் மீது இருக்கக்கூடிய அந்த தரம், அதற்கான விலை என்று வைத்து பார்க்கிற போது, இதே மாதிரியான தரமுள்ள பொருட்களை வேறு நாட்டிலிருந்து அவர்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் இன்னும் மிக அதிக விலையை அவர்கள் தர வேண்டியிருக்கும். அது நேரடியாக அமெரிக்க மக்களை பாதிக்கும். நேற்று முதல் நாள் இருந்தால் 2 நாட்களாக இது பற்றிய செய்திகள் அதிகம் வந்து கொண்டிருக்கின்றன. என்னென்ன இது யாரை பாதிக்கும் என்றால், அமெரிக்காவிலேயே இருக்கக்கூடிய நடுத்தரத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கு இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் சொல்கின்றன. அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை எல்லாருமே கவனிக்க வேண்டியது இருக்குது. நம்ம $80 பில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி செய்கிறோம், $40 பில்லியன் அளவுக்கு தான் இறக்குமதி செய்கிறோம். இடைப்பட்ட அந்த இடைவெளிங்க $40 பில்லியன் இருக்கிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து சொல்லிட்டே வருகிறார். ஆனால் இதை விட மிக முக்கியமாக கவனிக்க மறந்தது என்ன அப்படின்னா, நாம் என்ன விலைக்கு விற்கிறோமோ இந்த விலைக்கு இந்த தரத்தில் பொருட்கள் அவருக்கு வேறு எந்த நாட்டிலிருந்தும் கிடைக்கப் போவதில்லை. இது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உணர்ந்து கொள்ளவில்லை, ஆனால் அமெரிக்கர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். 2 காரணங்கள் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வருகிறது, வலுவான காரணங்கள் ஏன் இந்தியாவுடன் அவங்களுக்கு வர்த்தக உறவு தேவைப்படுகிறது அப்படிங்கிறது. ஒன்று, நம்முடைய வணிகர்களுக்கு மீது இருக்கக்கூடிய ஒரு நம்பகத்தன்மை. இப்போ எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நேயர்களுக்கு தெரியும். ஒரு இந்திய வணிகர் இந்த தேதியிலே இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னால், அது என்ன போனாலும் தலையை அடமானம் வச்சா தான் அனுப்பி வைக்கிறாங்க இல்லைங்களா? இதுதான் இந்திய வணிகரின் மீது இருக்கக்கூடிய ஒரு நம்பகத்தன்மை. சரிங்களா? இந்த நம்பகத்தன்மை உலகத்திலேயே வேறு எந்த வணிகருக்கும் யாரும் குறைப்பிடித்து மதிப்பிட வேண்டியதில்லை. ஆனால் இந்திய வணிகருக்கு இப்படி ஒரு நற்பெயர் இருக்கிறது, ஒரு நம்பகத்தன்மை. 2வது, தரம். எக்காரணத்தை முன்னிட்டும் இந்திய பொருட்களுடைய தரம் குறைவதே இல்லை. வணிகருக்கு, இந்திய வணிகருக்கு குறிப்பாக, தமக்கு தனிப்பட்ட முறையில் என்ன இழப்பு வந்தாலுமே தரத்திலே எந்த ஒரு குறையும் அவர்கள் வைத்ததே இல்லை. அதனால தான் இப்போ அமெரிக்க சந்தையில் இருக்கலாம் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த அளவு நம்பகத்தன்மையுடன், இந்த அளவுக்கு தரத்துடன், குறிப்பிட்ட காலத்திலே குறிப்பிட்ட தரத்துடன் தரக்கூடிய நல்ல வணிகர் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலேருந்து நாம் ஏன் இது மாதிரிலாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் அங்கேயும் அதுதான் பார்க்குறாங்க. அதனால் இது வந்து அமெரிக்க நாட்டில் பார்க்க போது அடித்தட்டு மக்களுக்கும் கூட இது ஒரு மிகப்பெரிய கவலை தரக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. சார், இந்த வரிகள் பிரச்சனையினால் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளில் ஏதாவது தாக்கம் ஏற்படுமா?
நேரடியாக பாதிப்பு இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சந்தையும் அப்படி தான் சொல்லிக்கிட்டு வராங்க. என்னென்னா அமெரிக்க முதலீடுகள் குறையலாம், அப்புறம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சேவைக்கான வேலைவாய்ப்புகள் குறையலாம் சேவைத்துறையில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நேரடியாக உடனடியாக அதற்கான பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு தோன்றுறது. அது மட்டுமே இல்லை, அமெரிக்கா விசா பெறுவதற்கான அந்த கட்டுப்பாடுகளையும் மிகவும் இறுக்கமாக மாற்றி வைத்திருக்கிறது அமெரிக்க அரசு. கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னதாக கூட அது தொடர்பாக அறிவிப்பு வந்தது. அதனால் அந்த துறையில் சற்று நிர்பந்தங்கள் இருக்கலாம், பாதிப்புகள் இருக்கலாம். ஆனால் இவை எல்லாமே மிக குறுகிய காலத்திலே சரியாகிவிடும் என்று தோன்றுகிறது. அநேகமாக அடுத்த ஓரிரு மாதங்களிலே, அதிகபட்சம் 3-4 மாதங்களே சரியாகும் என்று எதிர்பார்க்கலாம். பேர் பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி, பொருளாதார ஆய்வாளர்.